குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த எருமையூரை சேர்ந்தவர் பிரபல A+ கேட்டகரி ரவுடி மேத்யூ. இவர் மீது 7 கொலை வழக்கு உட்பட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இவர் எருமையூர் ஊராட்சி மன்ற தலைவர் மீனாட்சி வீட்டில் தங்கி திருட்டு மண் எடுப்பது, கட்ட பஞ்சாயத்து செய்வது என சட்டத்திற்கு புறம்பாக மக்களை அச்சுறுத்தும் பல தொழில்களை செய்து வந்துள்ளார். ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் மோகன், மகன் ராஜு இருவரும் ரவுடி மேத்யூவின் அனைத்து சட்டவிரோத காரியங்களுக்கும் துணையாக இருந்து வந்துள்ளனர். 2 நாட்களுக்கு முன்பு ரவுடி மேத்யூ தனது கூட்டாளிகளான பழந்தண்டலம் செந்தமிழ் செல்வன், கருணாகரன் ஆகிய A கேட்டகரி ரவுடிகளுடன் ஊராட்சி மன்ற தலைவி வீட்டில் மூக்கு முட்ட மது குடித்துள்ளனர். பிறகு அதே ஊரில் நடந்த சுப நிகழ்வுக்கு சென்று போதையில் வம்பிழுத்து அங்கிருந்த பெண் ஒருவரை தகாத வார்த்தையில் திட்டியுள்ளனர். அதோடு கேள்வி கேட்ட பலரையும் தாக்கி நாட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி ரகளை செய்துள்ளனர். ரவுடிகளின் அட்டகாசத்தால் பலரும் அடிவுதை வாங்கியதில் இரத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சுப நிகழ்ச்சியில் வசூலான மொய்பணத்தையும் ரவுடிகள் பிடுங்கி சென்றதாக சொல்லப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக பிரபல ரவுடி மேத்யூ, அவனது கூட்டாளிகள் மீது சோமங்கலம் போலீசில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். போலீசார் எருமையூர் சென்று விசாரித்தபோது இவர்கள் மூவரால் ஊரே கதிகலங்கி நிற்பது தெரிந்தது. 3 பேரையும் உடனடியாக கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஒரு நாட்டு துப்பாக்கி, 4 பட்டா கத்திகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கைப்பற்றினர். பெண் வன்கொடுமை, கள்ள துப்பாக்கி வைத்திருத்தல் உட்பட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்கள் மூவருக்கும் உடந்தையாக இருந்த எருமையூர் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் மோகன், மகன் ராஜு ஆகியோரை சோமங்கலம் போலீசார் தனிப்படை அமைத்து வலைவீசி தேடுகின்றனர். அதோடு எருமையூர் கிராமத்தில் புகார் அளித்தவர்கள் வீடுகளுக்கு 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தி கிராமம் முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் எருமையூர் கிராமத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது.